எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம சேனலில் 10th மேக்ஸு பார்க்குறோம். ஜென்ரலாக மேக்ஸ் ரிலேட்டடாகவும் போட்டிருக்கேன், மேக்ஸ் எக்ஸிபிஷன்லாம் பண்ணி. இப்போ என்ன அப்படின்னா, இந்த 10th மேக்ஸில் வெறும் சம் மட்டும் கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகாமல் எப்படிலாம் மார்க் அலாட் பண்ணுவாங்க, எப்படி எக்ஸாமில் எழுதணும், ப்ரெசன்ட் பண்ணணும், எது ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு திரும்ப திரும்ப எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியுமே சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு, அதில் நடக்க போகுது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மேக்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் வர கொஞ்சம் வந்து டெஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி 2 மார்க்கு 5 மார்க்கு இதில் இம்பார்ட்டன்ட் சம்மெல்லாம் எது எதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ண முன்னால் பக்கத்தில் எப்பயுமே மேக்ஸ் புக்கு, மேக்ஸு நோட்டு, ஒரு பென்னு, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா இடையில குடிச்சிக்கலாம், எந்திக்க தேவையில்லை. போட்டு பார்த்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தரவு ஆகிற வரையே, அதை படித்து முடிக்கிற வரையே அந்த வீடியோவை திரும்ப ரிப்பீட்டாக பார்த்துட்டு தரவு பண்ணி மார்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோவை 4 தடவை போட்டு பார்த்தா அந்த அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அதை ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதி 3ஆவது தடவை பார்க்காம எழுதணும். பார்க்காம எழுதி நம்மளே அதை திருத்தி பார்க்கணும். திருத்தி பார்க்குறப்ப கரெக்டாக வருதா இல்லையா, ஃபுல் மார்க் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நம்ம எப்போயுமே கொஞ்சமாக காசு சேர்த்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் காசை சேவ் பண்ணிகிட்டே வருவோம், பெருசாக ஒரு நாள் அதை செலவு பண்ணுறதுக்காக. அதே போல் மேக்ஸ் இப்போ மிட்டம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இதிலேருந்தே நீங்கள் மேக்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் டைரி போடுருங்க. அதாவது மேக்ஸ் மார்க் அக்கௌண்ட் டைரி அப்படின்னு ஒரு மார்க் சேவ் பண்ணுறதுக்காக மேக்ஸ் மார்க் அக்கௌண்ட் டைரின்னு ஒன்று போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்பையும் அந்த திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 5 மார்க் கொஸ்டினோ 2 மார்க் கொஸ்டினோ எழுதி கரெக்ஷன் பண்ணி நம்மளே பார்த்து நம்மளே மார்க் போட்டு பார்த்துக்கிட்டோன்னா அந்த மார்க்கை டேட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஸ்டின் நமக்கு 10th இருக்குது அப்படின்னா, நம்ம 1000 கொஸ்டினாவது படிப்போம் இந்த இயர் முழுக்க. அப்போ அவ்வளோ படித்தாதான் 100 மார்க்குக்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம தரவாக படிச்சிருக்கோம், அதில் எத்தனை மார்க் வாங்கியிருக்கோம், நமக்கு எப்படி தரவாக தெரியும், இது எல்லாமே நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஒரு அக்கௌண்ட் டைரி போட்டு நமக்கு ஹாப்பியாக இருக்கும், நிறைய மார்க்குக்கு சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது என்னெல்லாம் கொஸ்டின், அது மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எடுத்துக்காட்டில் 1.1, 1.2, 1.3 இப்போ நான் சொல்ல போகிற எல்லா கணக்குமே வெரி இம்பார்ட்டன்ட். நான் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு, அல்லது நிறையா தடவை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஒரு 10 வருஷ கொஸ்டின் எடுத்து பார்த்தோன்னா 8 வருஷ கொஸ்டினில் இருக்கும், அப்படியே மாற்றி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் கேள்விகளாக தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் புக்கில் ஸ்கெட்சு வச்சு நல்லா உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரிகிற மாதிரி, விசிபிளாக இருக்கிற மாதிரி ஸ்கெட்சு வச்சு இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ புக்கை பார்த்தாலே மார்க் பண்ணி வச்சுருந்தோன்னா இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்த உடனே தெரியணும். அந்தளவுக்கு பெருசாகவே மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க பழகுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளில் 1.1, 1.2, 1.3 அதே பயிற்சி 1.1 முழுவதுமே செய்யணும். எல்லா கணக்குமே செஞ்சு பார்க்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் எடுத்துக்காட்டில் 1.4, 1.5 எக்ஸசைஸில் 1.2 எக்ஸசைஸில் எல்லா சம்மும், ஆல் சம்ஸு வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6, 1.7, 1.8, 1.9 எக்ஸசைஸ் 1.3ல் 1, 2, 3 9th சம் மட்டும். அதாவது 1, 2, 3 உண்டு, அப்புறம் 9th சம் மட்டும்தான். இடையில உள்ள சம்மெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த 9th சம் வர, அதாவது 1, 2, 3, 9 இந்த 4 சம் மட்டும் 1.3ல் படித்தா போதும், ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் இது எல்லாமே. அப்புறம் எக்ஸாம்பிள் 1.11 வெரி இம்பார்ட்டன்ட். 1.11, 1.13, 1.14, 1.15, 1.17, 1.18 இந்த 1.18 ரவுண்ட் பண்ணியிருக்கேன், 1.11 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேம். அதாவது இது 1.11 மாடலில் எக்ஸசைஸில் 1.4ல் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் இருக்கும். அப்போ 1.11 இந்த செகண்டு இந்த தேர்டு, இது 3 ஒரே செட்டு, ஒரு ஜோடி மாதிரி. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.18 அப்புறம் 9th சம் 10th சம் இந்த 3 ஒரு செட்டு. இந்த 3லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த 3லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் கண்ணு தெரிஞ்சாலே செஞ்சிடலாம். இது ஃபார்முலாவே கிடையாது, வெரி சிம்பிள்.
இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளை, சிம்பிள் மல்டிப்ளை இதெல்லாம் தெரிஞ்சாலே இந்த 3 சம்மும் செஞ்சிடலாம். ஸோ இந்த 6 சம்மும் 5 மார்க்ஸ் சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது 1 அல்லது 2 கம்பல்சரி நம்ம டெஸ்ட் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை நல்லா பாஸ் பண்ணியே ஆகணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சம்மெல்லாம் படித்தா தான் பாஸ் கூட பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.19, 1.21, 1.23 இந்த 3 சம் மட்டும் படித்தா போதும். அந்த எக்ஸசைஸில் 1.5ல் ஒரு சம்மும் கிடையாது, அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான். மொத்தத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து முடிஞ்சது. இப்போ செகண்ட் சாப்டரில் செகண்ட் சாப்டரில் இந்த 1.5 நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன், மார்க் பண்ணலைன்னு நினைக்கிறேன். செகண்ட் சாப்டரில் என்ன அப்படின்னா 10th மேக்ஸு சாப்டர் 2 அதில் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்கும் 5 மார்க்கும் போட்டிருக்கு. எக்ஸாம்பிள் செகண்ட் சாப்டரில் 2.2 உண்டு, 2.3 கிடையாது, வேண்டாம் விட்டுறலாம். அப்புறம் 2.4, 2.5, 2.6 அதாவது எக்ஸாம்பிளில் 2.2, 2.4, 5, 6 அந்த எக்ஸசைஸில் 2.1 எக்ஸசைஸ் அதில் செகண்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். 6th சம்மில் 1 மட்டும் போதும், 6ல் 1 மட்டும் போதும். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2.7, 2.9, 2.10 இந்த 3 சம் அந்த எக்ஸசைஸில் 2.2 எக்ஸசைஸில் 3rd சம், 4th சம், 5th சம் இந்த 3 சம் படித்தா போதும். தென் அடுத்த எக்ஸாம்பிள் 2.11, 2.17, 2.18 இந்த 2.18ல் நான் ஆன்சர் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோலி ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஸ்லோவாக படிப்பாங்களா அந்த பிள்ளைங்க. இது இந்த 2.18க்கு ஆன்சர் மட்டும் படித்தா போதும். புதன்கிழமைங்கிற ஆன்சர் வரும், அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். மற்ற பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க 40 மார்க் 60 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணுற பிள்ளைங்க இது ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் எக்ஸசைஸ் வந்து 2.3 எக்ஸசைஸில் 5th சம், 6th சம், 7th சம்மில் இது எல்லாமே வந்து நான் ஆன்சர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். 5, 6, 7, 10 இந்த 4 கொஸ்டின்லேயும் ஆன்சர் மட்டும்னா ஒரு கிழமை வரும், இல்லைன்னா ஒரு டைம் வரும். இதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அதனால தான் இது சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்டாக விடாமல் இப்படி படிச்சுக்கலாம். யார் ஸ்லோலி ப்ளூமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இது 2 மார்க்கில் கேட்பாங்க, ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.19ல் செகண்ட் சம் மட்டும் படித்தா போதும். 2.20ல் ஃபஸ்ட்டு சம் மட்டும் படித்தா போதும். 2.21, 2.22 அந்த எக்ஸசைஸ் 2.4 எக்ஸசைஸில் 4th சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் மட்டும். அப்புறம் 5th சம், 6th சம் அவ்வளோ படித்தா போதும். அப்புறம் எக்ஸாம்பிள் 2.24, 2.25 இது ரெண்டுமே சென்டம் ஸ்கோர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். மற்றவங்க இதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் மற்றவங்க வந்து இதை விட்டுறலாம். எதை இந்த 2.25ஐயும் 2.29ஐயும் சென்டம் ஸ்கோர்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிங்க, மற்ற பசங்க வந்து விட்டுறலாம். 2.24, 26, 27, 2.30 இது எல்லோரும் படிச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5ல் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இந்த 2 மட்டும் போதும். அப்புறம் 4th சம்மும் 5th சம்மும் முடிச்சுக்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள் 2.33ல் படிக்கணும், 2.36 படிக்கணும், 2.39 இந்த 2.36, 2.39 நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கிறேன். எப்படி 5 மார்க் ஈஸியாக வாங்கலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். 2.36ம் 39ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட். அப்புறம் எக்ஸசைஸில் 2.6ல் ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் படித்தா போதும். தென் எக்ஸாம்பிள் 2.44ல் எக்ஸாம்பிள் 2.44ம் படிக்கணும், 42ம் படிக்கணும், 48, 51 2.44, 42, 48, 2.51 இந்த 2.51 நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிறேன். இந்த 2.51 வந்து 5 + 55 + அந்த சம்முக்கு ரிலேட்டடாக எக்ஸசைஸ் 2.8ல் 6th செகண்ட் சம் மட்டும் இருக்கும். 6ல் செகண்ட் சம் 3 + 33 + 333 அந்த மாதிரி வரும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறேன் அந்த சம்மை. 6th சம்மு எக்ஸசைஸில் செகண்டு 3 + 33 + இப்படி அப் டு n டேர்ம்ஸ் வர, இங்கிலீஷில் n டேர்ம்ஸ், தமிழில் உறுப்புகள் வரை. ஃபைண்ட் த சம் ஆஃப், கூடுதல் காண்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க.
இந்த சேம் மாடலில் பப்ளிக் கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்பர் தானே மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு மாற்றி கொடுத்துட்றாங்க. பட் அது புக்கில் வந்து இல்லை, நம்ம புக்கில் இல்லை. என்ன நம்பர்லாம் மாற்றி கொடுக்குறாங்க? இப்போ 4 or 5 years அப்படின்னா இந்த 6 + 66 + 666 இப்படி கொடுத்துட்றாங்க. அதாவது 3க்கு பதிலாக 6 கொடுத்துறாங்க, அல்லது அந்த 3க்கு பதிலாக 7 77 இப்படி கொடுத்துட்றாங்க. 3க்கு பதிலாக 6 அல்லது 7. ஸோ இந்த 4 சம்முமே இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 5 + 55 அந்த சம்மு, இது இந்த 4மே நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்து பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள் 2.55, 2.56, 57, 58, 2.54 உண்டு. 54, 55, 56, 57, 58. அந்த எக்ஸசைஸ் 2.9ல் 1வது சம்மில் எல்லாமே செய்யணும். 2, 3, 4, 5, 6, 7 மட்டும் விட்டுருக்கேன். இந்த 8th இந்த இது போட்டிருக்கேன். இது வந்து சிறப்பு தொடர்கள்னு இருக்கும், ஸ்பெஷல் சீரீஸ்னு இருக்கும் இங்கிலீஷில். இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 5 மார்க்கில் 1 வந்துடும், 2 மார்க்கில் 1 வந்துடும். அப்போ மொத்தமாகவே 7 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸசைஸில் மட்டும் வரும். இந்த இதிலேருந்து 7 மார்க்ஸுக்கு வரும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 3ல் 3.3 எக்ஸாம்பிள் 3.3 பயிற்சியில் 3.1ல் 1 மட்டும். அப்புறம் எக்ஸாம்பிள் 3.10, 3.11, 3.12 பயிற்சியில் 3.2 பயிற்சியில் 1வதுல 1 மட்டும், 2வதுல 1, 2 மட்டும். அப்புறம் பயிற்சி 3.3 எக்ஸசைஸ் 3.3ல் 1ல் 1, 1ல் 1, 2, 3 3 சம்மும் உண்டு. எக்ஸசைஸ் 3.3ல் 1ல் 1, 2, 3 சம்ஸ் உண்டு. இதோட வந்து இப்போதைக்கு சிலபஸ் முடிச்சிட்டாங்க. அடுத்து 3rd சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிராஃப் என்ன அப்படின்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 மாடல் தான். ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன். இந்த 2 கொடுத்துருக்காங்க. நேர்மாறுபாடு, எதிர்மாறுபாடு, இந்த 2 தான். எக்ஸசைஸில் 6 சம் இருக்கும், எக்ஸாம்பிளில் 4 சம், மொத்தமே 10 சம். அதாவது 3.47, 48, 49, 50 இந்த 4 எக்ஸாம்பிளில் இருக்கும். எக்ஸசைஸில் 6 சம் இருக்கும். இதில் 5 சம் டைரக்ட் வேரியேஷன், மீதி 5 சம் இன்டைரக்ட் வேரியேஷன். அதாவது 5 கணக்கு நேர்மாறுபாடில் இருக்கும், 5 கணக்கு எதிர் மாறுபாடில் இருக்கும். எக்ஸசைஸில் 3 வந்து இன்டைரக்ட், 3 டைரக்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2 இன்டைரக்ட், 2 டைரக்ட் இப்படி இருக்கும். மொத்தமே இந்த 10 சம். அதாவது இந்த வருஷத்தை பொறுத்தவரை நமக்கு 2 தான் கிராஃப் மாடல். ஒன்று இதுவும், இன்னொன்று வேறு கிராஃபு. இப்போ இந்த ஸ்பெஷல் கிராஃப் இது இந்த 10 சம்மில் கண்டிப்பாக நமக்கு கிராஃப் கொஸ்டின் எப்படி அப்படின்னா திஸ் ஆர் தட் மாடலில் தான் கேட்பாங்க. 2 கொடுத்து நடுவில் 6 போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று தான் எழுதணும். அப்போ இந்த 10 கணக்கில் இருந்து, இந்த 10 சம்மில் இருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். இந்த மாடல் 2 மாடல் இருக்குது, இது மாடல் 1. இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக பப்ளிக் கொஸ்டின் இல்லை, எல்லா கொஸ்டின்லேயும் 1 மார்க் வந்து நமக்கு ஒரு கணக்கு வந்து வந்துடும். அதனால் என்னை பொறுத்தவரை பப்ளிக்கு படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப மேக்ஸு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு மாடல் நீங்கள் கண்டிப்பாகவே படிக்க தேவையில்லை. இந்த ஒரு மாடலை நல்லா தரோ பண்ணி இந்த 10 சம்மையும் திரும்ப 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 போட்டு பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் வரும்ல, அந்த ஒரு சம் அட்டன் பண்ணி 8க்கு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ வீக் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த வருஷம் முழுக்க 10 மாதம் நம்ம 10th படிக்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு கணக்குன்னு வச்சா கூட 10 கணக்கு படிச்சுட்டா தரவாயிலாம் 8 மார்க்கை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு சொன்னேன்ல, நம்ம 10th மேக்ஸ் மார்க்கு அக்கௌண்ட்டு அந்த இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்ப்போம். கிராஃபை பொறுத்தவரை இது இவ்வளோ தான். அடுத்தது நமக்கு வந்து சாப்டர் 4 என்னென்னா நமக்கு வந்து ஜாமெண்ட்ரி. கிராஃப் மாதிரியே இது ஜாமெண்ட்ரி. இப்போ ஜாமெண்ட்ரியில் 4.1, 2 கொடுத்துருக்காங்க. 4.1 வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். எக்ஸாம்பிள் 4.1, 4.2, 4.4, 4.6, 4.7 இது எல்லாமே இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணியே இந்த சம் எல்லாமே இருக்கும். எக்ஸசைஸில் 4.1 எக்ஸசைஸில் 6th சம் 8th சம் இதுவரை வந்து தியரி, 6th சம் 8th சம் இதுவரை வந்து தியரி. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் என்ன அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த தடவை நமக்கு சிலபஸில் இருக்குது சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிளில் 2 மாடல் தான். அதாவது 3/5 <1 அல்லது 7/3 <1 இந்த 2 மாடல் தான் இருக்குது சிமிலர் ட்ரையாங்கிளில்.
இது எல்லாமே வந்து நான் வந்து இன்னும் யூடியூப்பில் வந்து போடுறேன், ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ இதில் மேலே சின்ன நம்பர் இருக்கும், கீழே பெரிய நம்பர் இருக்கும். இதில் மேலே பெரிய நம்பர் இருக்கும், கீழே சின்ன நம்பர் இருக்கும். இந்த 2 மாடல் மட்டும்தான் இந்த சிமிலர் ட்ரையாங்கிளில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு மிட் டேர்மில் வந்து இதிலையே 2 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதிலே 2 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லா தரோவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை சம் மொத்தம் இருக்குன்னா, இந்த மாடலில் 3 சம் தான் இருக்குது, இந்த மாடலில் 3 சம், மொத்தமே 6 சம் தான். இதில் எக்ஸாம்பிளில் 2 இருக்கும், எக்ஸாம்பிளில் இதில் 1 இதில் 1, எக்ஸசைஸில் இதில் 2 இதில் 2, மொத்தம் இந்த மாடலுக்கு 3 சம், இந்த மாடலுக்கு 3 சம். ஆக மொத்தமே வந்து நமக்கு வந்து 6 சம் தான் வந்து ஜாமெண்ட்ரியில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு கடைசி எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணாமல் விட்ருக்கோம், டவுட்டுன்னு சொன்னல. அப்போ அது என்ன அப்படின்னா பார்த்துருவோம். லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நமக்கு வந்து 1.5 இருக்குது. அதில் 1.5ல் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெருசாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் அப்படியே 1.5 வந்து 1.5 எக்ஸசைஸில் இந்த ஃபஸ்ட்டு சம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சம் மார்க் பண்ணிக்கலாம் போதும். அதே மாதிரி செகண்டில் ஃபஸ்ட்டு சம் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம g(x), f(x) நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, k கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம நோட்டில் இப்போ எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா அதே மாதிரி இந்த எக்ஸசைஸு 1.5ல் தேர்ட் சம் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 5 மார்க்கில் ஒரே ஒரு சம் தான், வெரி இம்பார்ட்டன்ட். 8th ஃபஸ்ட் ஒன். இது அப்படியே நான் இப்போ உங்களுக்கு நோட்டில் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். நோட்டில் எழுதுவோம். நோட் எடுத்துட்டேன். எக்ஸசைஸ் 1.5ல் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.5ல் 1ல் 1வது சம், அப்புறம் 2ல் 1வது சம், 1ல் 1வது சம், 2ல் 1வது சம், 2ல் 2வது சம்மும் குறிச்சிக்கிடுவோம். அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன், அடுத்தது 8th ஒன்னில் ஃபஸ்ட்டு சம். இது மட்டும் படித்தா போதும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ், அதாவது 1 வேர்டுக்கு முந்தினது 1.5, இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் 1வது மட்டும் போதும், 2வதில் 1 2 படித்தா போதும், 3வது படிச்சுக்கலாம், 8வதில் 1 மட்டும் படித்தா போதும். இப்போ வந்து நம்ம 1வது சாப்டர் 2 3 4 வரை பார்த்துட்டோம், கிராஃபும் பார்த்துட்டோம், ஜாமெட்ரி பார்த்துட்டோம். சரி, 1 வேர்டு வந்து இந்த 4 சாப்டர்ஸுக்கும் படிச்சுக்கணும். 1 வேர்டு இந்த 4 சாப்டர்ஸில் நமக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே உண்டு, அதனால் எல்லா 1 வேர்டும் படிச்சுக்கணும். செகண்ட் சாப்டர் ஃபுல்லாகவே உண்டு, அதனால் அதுலேயும் எல்லா 1 வேர்டும் படிச்சுக்கணும். தேர்ட் சாப்டரில் அவங்க வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அதை பாதி படிக்க தேவையில்லை. என்னை பொறுத்தவரை வந்து ஃபுல்லாக படிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கிற டீச்சர் வந்து நீங்கள் சிலபஸை ரொம்ப மைண்டில் வைக்கலை அப்படின்னா எல்லா 1 வேர்ட்லேருந்து எது வேணால் கேட்டுருவாங்க. அதனால் அது வரை படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை நம்ம சிலபஸ் படி தான் படிக்கணும், இந்த தடவை நமக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேர்டு சாப்டரில் 9வது 1 வேர்டு மட்டும் படித்தா போதும். தேர்டு சாப்டரில் 9th 1 வேர்டு வரை படித்தா போதும். இல்லை 9th வேண்டாம், நமக்கு வந்து இந்த தடவை வந்து சிம்பிளிஃபிகேஷனே கிடையாது. அப்போ தேர்டு சாப்டரில் 5th 1 வேர்டு வரை படித்தா போதும். தேர்டு சாப்டரில் 5வது 1 வேர்டு வரை மட்டுமே படித்தா போதும். இப்போ 4th, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து ஸ்கொயர் சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு அப்புறம் ஸ்கொயர்ஸ் வந்துட்டு அதெல்லாம் நமக்கு கிடையாது. தேர்ட் சாப்டர் 1வது சாப்டர் 1 வேர்டு ஃபுல்லாக படிக்கணும், 2வது ஃபுல்லாக படிக்கணும். தேர்டில் 1லேருந்து 5 வரை படித்தா போதும். இப்போ 4th சாப்டரை பொறுத்தவரை என்ன படிக்கணும் அப்படின்னா, 4th சாப்டரில் 1 வேர்டில் நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் வர மட்டும்தான் உண்டு, அதனால் அது வர மட்டுமே படித்தா போதும். அப்போ ஃபஸ்ட்டு 10 1 வேர்ட்ஸ் படிச்சுருங்க. 4th சாப்டரில் ஃபஸ்ட்டு 10 1 வேர்ட்ஸ் படிச்சுருங்க. அப்போ 1வது சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். 1வது சாப்டரில் 15 இருக்கா, 15 1 வேர்ட்ஸ் 1வது சாப்டரில் 15 1 வேர்ட்ஸு.
அப்புறம் 2வது சாப்டர்லேயும் 15 இருக்கும். 3வது சாப்டரில் 5 ஒன் வேர்ட்ஸ் படிக்க சொன்னேன். 4வது சாப்டரில் 10 ஒன் வேர்ட்ஸு. அப்போ 45 ஒன் வேர்ட்ஸ் வந்து இந்த தடவை படித்தா போதும். மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு உங்கள் சிலபஸையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சிலபஸ் மாறுதான்னு பார்த்துக்கோங்க. நான் இங்கே இருக்கிற சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். சப்போஸ் சிலபஸ் மாறுச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து எப்படி அந்த சிலபஸ் வரை எதெல்லாம் உண்டுன்னு பார்த்துட்டு அது வரை படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னால் வந்து நீங்கள் கேளுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்மாக வந்து டெய்லி ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சம்மாக வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த சேனல் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களும் பார்க்கலாம், தமிழ் மீடியம் பிள்ளைங்களும் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேக்ஸுக்கு மீடியம் முக்கியம் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் தான் முக்கியம். இன்னொன்று தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், தமிழ்லேயும் சொல்லிடுவேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, மேக்ஸில் ஆர்வமாக படிங்க, நிறைய மார்க் வாங்க, நிறைய ஸ்கோர் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட்டு நாலேஜ் எல்லாமே நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா ஹையர் ஸ்டடீஸில் மேக்ஸ் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.